கோவை மாநகரில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்ததாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 25 லட்சம் ரூபாய் ரொக்கம், கஞ்சா, கொக்கைன் உள்ளிட்ட 70 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானசேகரன், இந்த போதைப் பொருள் கடத்தலின் கைது குறித்த விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். கோவை மாநகரில் போதைப் பொருட்களை தடுப்பது தொடர்பாக காவல் ஆணையாளர் சரவண சுந்தர் உத்தரவின் பேரில் தனிப்படையினர் ஆரப்புரம் பகுதியில் தீவிர கண்காணிப்பு மேற்கொண்டனர். அப்பொழுது மேட்டுப்பாளையம் சாலை பூ மார்க்கெட் அம்மா உணவகம் அருகே போதைப் பொருள் விற்பனை செய்து வந்த மணிகண்டன், விநாயகம், கிருஷ்ணகாந்த், மகாவிஷ்ணு, ஆதர்ஸ், டால்ஸ்டார், ரிதேஷ் லம்பா மற்றும் ரோகன் செட்டி ஆகிய 7 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து MDMA பவுடர், கொகைன், கிரீன் கஞ்சா, உலர்ந்த கஞ்சா, ரூபாய் 25 லட்சம் ரொக்கம், பணம் என்னும் எந்திரம், போதைப் பொருள் எடை பார்க்கும் எந்திரம், கொரோனா எக்ஸ்ட்ரா பீர் பாட்டில்கள், ஒயின் பாட்டில்கள், 3 கார்கள் மற்றும் 12 செல்போன் உள்ளிட்ட 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் மணிகண்டன் கோயம்புத்தூர் ராமநாதபுரம் சேர்ந்த பிரதேஷ் லம்பா மூலம் மகாராஷ்டிராவிலிருந்து ஜேக்கப் பிராங்க்லின் மூலமாக MDMA பில்ஸ் மற்றும் கொகைன் ஆகியவற்றை பெற்று விற்றதும், கிறிஸ் ரோகன் செட்டி இமாச்சல பிரதேசத்திலிருந்து கஞ்சா மற்றும் உயர்தர குஸ்கிரீன் கஞ்சா போன்ற பொருட்கள் தனது நண்பர்கள் மூலம் விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. கைது செய்யப்பட்டவர்கள் கஞ்சா விற்பனை மூலம் கோவை புதூரில் வீடு கட்டி வருவதாகவும், காரமடை டீச்சர்ஸ் காலனி பகுதியில் புதிய வீடு மற்றும் வீட்டு மனை வாங்கியதும் தெரிய வந்துள்ளது. இந்த சொத்துக்களை பறிமுதல் செய்ய சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் மகாவிஷ்ணு என்பவர் கோவை மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு பெண் சிறப்பு உதவி ஆய்வாளர் விஜயலட்சுமியின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கஞ்சா விற்பனைக்காக பயன்படுத்தப்பட்ட 12 வங்கி கணக்குகளும் முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோவை கைது செய்யப்பட்ட 7 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் மணிகண்டன் கோவை ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பிரதேஷ் லம்பா மூலம் மகாராஷ்டிராவிலிருந்து ஜேக்கப் பிராங்க்லின் மூலமாக போதைப் பொருட்கள் கடத்தி கோவை மாநகர பகுதியில் பல்வேறு பிரமுகர்களுக்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது. அவர்களிடம் ஒரு மருத்துவர் உட்பட முக்கிய பிரமுகர்கள் வாடிக்கையாளர்களாக இருந்து வந்ததை பார்த்த காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கைதான நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 12 செல்போன்கள் போலீசார் ஆய்வு செய்தனர். இதில் ரிதேஷ் லம்பா வைத்திருந்த செல்போனில் 50க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் செல்போன் நண்பர்கள் இருந்தது. இதை போலீசார் ஆய்வு செய்த போது அதில் மருத்துவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் எண்கள் இருந்ததால் போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் உடனே தொடர்பு குறித்து ரிதேஷ் லம்பாவிடம் விசாரித்துள்ளனர். இவர்கள் நெட்வொர்க்கில் யார் யார் உள்ளனர் என்ற விவரங்கள் தனிப்படை போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். உயர் ரக போதைப் பொருள் விற்பனை செய்யும் கும்பல் கோவையில் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் முக்கிய பிரமுகர்கள், மருத்துவர்கள் இதில் சம்பந்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளனர். கற்பகம். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.